ஹேர் கட் சேலஞ்சோட டே 20 இன்றைக்கி ஒரு கெரட்டின் ட்ரீட்மெண்ட் தான் பார்க்க போகிறோம். வீட்டில் எப்படி ஒரு 3 ஸ்டெப்ஸில் வந்து நல்ல ஒரு கெரட்டின் ட்ரீட்மெண்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் யூஸ் பண்ணுறது வந்து கரி லீஃப் ஆயில் தான். நீங்கள் நார்மல் கோகனட் ஆயில் கூட எடுத்துக்கலாம். அதை லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு ஹேர் நல்லா சிக்க எடுத்துகிட்டு நம்ம ஹீட் பண்ண ஆயில் வந்து லைட்டாக வார்மாக இருக்கும்போது நம்மளோட ஸ்கேல்ப் அதுக்கப்புறம் நம்ம ஹேர் ஃபுல்லாக எண்ட் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஹேர் ஆயில் வந்துட்டு கொதிக்க வச்சிடக்கூடாது. லைட்டாக வார்மாக ஹீட் பண்ணி தான் வந்து எடுத்துக்கணும். இது அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே விடாமல் லைட்டாக ஒரு மசாஜ் வந்து கொடுத்துக்கோங்க. மசாஜ் கொடுக்கும்போது பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகி ஹேர் குரோத்துக்கு ஹெல்ப் பண்ணும். ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டெப்பாக இந்த மாதிரி ஒரு டவலில் நல்ல ஹாட் வாட்டரில் டிப் பண்ணிவிட்டு நல்லா ஸ்குவீஸ் பண்ணிவிட்டு ஹேரில் வந்து இந்த மாதிரி ஒரு பன் போட்டுக்கோங்க. 2 டைம்ஸ் எடுத்து பண்ணுங்கள். ஹீட் இருக்கணும். ஹேர் நல்லா ஸ்டீம் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஹேர் மாஸ்க் போடுறதுக்கு நல்ல ஃப்ளாக்ஸ் சீட் ஜெல் வந்து எடுத்துக்கிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் 1/4 கப் ரைஸ், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர், அதுக்கப்புறம் ஃப்ளாக்ஸ் சீட் ஜெல், 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் ஆயில் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துட்டு ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் விட்டுட்டு நார்மல் ஷாம்பு கண்டிஷனர் யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ஹேர் நல்ல சில்க் அண்ட் ஸ்மூத்தாக ஹேர் க்ரோத் ஆகிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹேர் நல்ல ஒரு ஹெல்த்தி லுக்கிங்கில் வந்து தெரியும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா? பாய்.